மனம் ஒரு புது வெளிச்சத்தை நாடக்கூடிய வாரம். மே மாதம் 10ஆம் தேதிக்குள் மனசில் இருந்த பெரிய சங்கடங்கள்லாம் நீங்கி இந்த மே 4ஆம் தேதியே நமக்கு நல்ல ரிசல்ட், நாம் நினைக்கிற ரிசல்ட்டை ஆண்டவன் கொடுக்க போகிறான். கண்டிப்பாக மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உங்கள் கை கால்லாம் புரியாது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுடைய திறமை இருக்குது, திறன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 6ஆம் தேதி அன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் 6ஆம் தேதி இரவு அந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடச்சிரும். 7ஆம் தேதி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதுதான் வாழ்க்கைங்கிறத அழகாக ஆண்டவன் கொடுத்துருவான். ஸோ மே 10 வரைக்கும் மேஷத்திற்கு ஒரு பிரகாசமான வாரம். இந்த வாரம்தான் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய வாரம். ஸோ இந்த வாரம் எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். உடல் நலங்கள் சௌகரியமாகவும், மனநலங்கள் சௌகரியமாகவும், திருப்தியான வாரம் மேஷத்திற்கு. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சித்தர்களையும் ஞானிகளையும் சிவனையும் வழிபாடு செய்யுங்க. வார ஆரம்பத்திலேயே அதை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்தால நீங்கள் முதல் வேலை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கள், ஞானிகளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுமையாக டாப் டக்கர் தான். அருமையாக இருக்க போகிறீங்க. ஒரு குறையும் கிடையாது.